ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3 பேஸ் பேனலில் வந்து மோட்ரு வந்து ஆன் ஆகுது ஸ்டார்டர் அழுத்தும் போது. அதுக்கப்புறம் திரும்ப ஆஃப் பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகலை. அதுதான் வந்து கம்ப்ளைண்ட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேனல் டோரை வந்து கழட்டிடலாம். டோரை வந்து கழட்டிட்டு மோட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன பிரச்சனைங்கன்னு. ஆன் ஆகுது ஆனால் ஆஃப் ஆகலைன்னு சொன்னது தான் வந்து ப்ராப்ளம். டோரை கழட்டிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஏன் ரிட்டர்ன் ஆகலைன்னு சொல்லி செக் பண்ணுவோம். மோட்ரு வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு கான்டாக்ட் வந்து நல்லா உட்காரதான் வைப்போம். ஆல்ரெடி அந்த கான்டாக்ட் வந்து கழட்டி வச்சுருக்காங்க வேறு. தண்ணி ஓடுது. ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஃப் ஆகலை. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, மேக்னெட்டில் வந்து டஸ்ட் ஏறி இருக்குது. அதான் பிரச்சனை. அதனால தான் இப்போ வந்து ஒயர் வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு கான்டாக்டை தனியாக கழட்டி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்ட போகிறேன். ஒயர் வந்து கழட்டும் போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எந்தெந்த ஒயர் எங்கெங்கே கழட்டுறீங்களோ அதை பார்த்து வச்சுக்கிங்க. இல்லைனா ஒயர் மாறி போய்டும். அப்புறம் திரும்ப மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் செக் பண்ணிக்கிட்டு. அதனால் ஒயர் மட்டும் கழட்டும் போது பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கழட்டிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து இந்த மேக்னெட்டில் வந்து அழுக்கு அடிக்கடி ஏறும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளுக்கு எதுவும் டஸ்ட்டு போகாத அளவுக்கு இருந்துச்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்னெட்டில் வந்து அழுக்கு அந்த அளவுக்கு ஏறாது. இதில் பார்த்தீங்கன்னா எறும்பு, பல்லி, அந்த மாதிரி எலி போய் கூடு கட்டுறது அந்த மாதிரி இதனால தான் ரொம்ப அழுக்காக வருது. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. இது வந்து என்ன ஆகும்னா, பசமாக இருக்கிறதுனால ஆஃப் பண்ணும்போது ரிலீஸ் ஆகாமல் நல்லா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டஸ்ட் எதுவும் ஏறாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறது. இப்போ ஃபுல்லாக கழட்டிடலாம். கழட்டிட்டு நல்லா தேய்ச்சி போட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது சரியாயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளேட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த நாப் செட்டு எல்லாத்தையுமே தேய்ச்சிடலாம். எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது, லைட்டாக தேய்ச்சிடலாம். ரொம்ப அழுத்தியும் தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து காப்பர் பிளேட்டுங்கிறதுனால இந்த மாதிரி பளபளன்னு தேய்ச்சிடலாம். காப்பர் பிளேட் வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மேடு பள்ளம் உழுவ ஆரம்பிச்சிடும். லைட்டாக அந்த ஸ்பார்க் அடிச்சிருக்கிறது அந்த இதை மட்டும் லேசாக தேய்ச்சா போதும். ரொம்ப தேய்க்காதீங்க. ரொம்ப தேய்ச்சிங்கன்னா ஒழுங்காக கான்டாக்ட் ஆகாமல் போயிடுச்சுனாலும் வந்து பிரச்சனை தான். சரி, ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் ரீஅசம்பிள் பண்ணிடலாம். ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு மாட்டிட்டு மோட்ரு வந்து நல்லா ஓடுதா என்னன்றதை செக் பண்ணலாம். ஃபுல்லாக தேய்ச்சி முடித்தாச்சு. பாருங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சாச்சு பளபளன்னு. நாப் செட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப தேய்க்க முடியாது. ஏன்னா அதில் வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கும். அது மேலே தேய்ச்சோன்னா ரொம்ப ஃபுல்லாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இதாகிடும் கான்டாக்டு. சரி, இந்த கான்டாக்டை ஃபுல்லாக ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு மாட்டிட்டு ஓட்டி பார்க்கலாம்.
ஒயர் கரெக்டாக இருந்த இந்த இடத்துலையே கரெக்டாக மாட்டிடலாம். இதை வந்து ஒயர் வந்து கரெக்டாக மாட்டுறது தான் ரொம்ப முக்கியம். இல்லைனா திரும்ப வந்து நீங்கள் இப்போ ஒரு நேரம் 3 பேஸ் இருக்கும், ஒரு நேரம் 2 பேஸ் இருக்கும். நம்ம ஒரு 3 பேஸ் இருக்கும்போது மாட்டிட்டோம் அப்படின்னா 2 பேஸ் இருக்கும்போது மாற்றி ஓடும். அதனால் ஒயரை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை அப்படியே முடிஞ்சிடும். ஒயரை எந்த எதில் கழட்டினாலுமே ஒயரை வந்து மார்க் பண்ணிவிட்டு கழட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. பேனல் வந்து மாட்டியாச்சு. கீத் ரிலேவையும் மாட்டிடலாம். ரிலேவை மாட்டிட்டு, சாரி கீத் ரிலேன்னு சொல்லிட்டேன், இது ரிலே யூனிட்டு, ஓவர்லோட் ரிலே யூனிட், அதை மாட்டிடலாம். அதை மாட்டிட்டு மோட்டர் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கலாம். வேலை முடிஞ்சு மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு. தண்ணி வருது, ஆஃபும் ஆகுது. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். வேறு பேனல் வரும்போது இன்னும் தெளிவாக எடுத்து போடுறேன். ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு வீடியோவில் போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.